அனைவருக்கும் வணக்கம். அது சரியா பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானா மாவட்டத்தில் நவுலகா காலனி அப்படின்ற ஒரு இடம். இந்த இடத்துல தான் 35 வயது நேர்ந்த ஒரு தொழிலதிபரான அனோக் மிட்டல் என்றவர் தன்னுடைய மனைவியான 32 வயது நேர்ந்த மான்வி கூட ஒரு வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த தம்பதியினருக்கு 2 பிள்ளைகள். முதலாவதா ஒரு மகள், அவங்களுக்கு 12 வயது. இரண்டாவதா ஒரு மகன், அவங்களுக்கு 10 வயது தான் ஆகுது. பொருளாதார ரீதியாகவுமே இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவர் பேட்டரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு வராரு. இந்த அனோக் மிட்டலுடைய மனைவியான மான்வி ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் வேலை பார்த்துக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் சரியா 1.5 மாசத்துக்கு முன்னாடி, சரியா பிப்ரவரி 16, 2025 வாக்கில் இரவு நேரத்தில் நம்ம டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் தங்களுடைய பிள்ளைகளை வீட்டில் விட்டுட்டு அவங்களுடைய காரில் அன்றைய நாள் இரவு டின்னர் சாப்பிடுவதற்காக வெளியில் கிளம்பி ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அங்கே அவங்களுக்கு தேவையான டின்னர், பார்ட்டி, டான்ஸ் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக கொண்டாடிட்டு அதன் பிறகு தங்களுடைய காரில் சரியா நள்ளிரவு 12:30 மணி வாக்கில் அந்த ரெசார்ட்ல இருந்து கிளம்பி இருந்திருக்காங்க. அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு யூரின் வருது, நான் யூரின் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காரை ரோட்டோரமாக நிப்பாட்டிட்டு அனோக் மிட்டல் ஒரு புதர் நிறைந்த இடத்துல போயிட்டு யூரின் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்தில் இந்த தம்பதியினர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் 2 காரில் ஒரு 6-7 மர்ம நபர்கள் திடீர்னு சரசரன்னு இறங்க ஆரம்பிச்சு நேரடியாக அனோக் மிட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்து அவர்கிட்ட கத்தியை காட்டி அவருடைய தங்க நகைகள், வாட்சி, மொபைல் போன் அப்படின்னு எல்லாத்தையுமே கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கொள்ளையர்கள் வச்சிருக்கிற அவங்களுடைய கத்தியால அவரை காயப்படுத்தி இருந்திருக்காங்க. சத்தம் கேட்டு கார்ல உட்கார்ந்து இருந்த அனோக் மிட்டலுடைய மனைவியான மான்வியுமே உடனடியாக பதறி அடித்து போய் தன்னுடைய கணவரை காப்பாற்றுவதற்காக வராங்க. ஆனா அதுக்குள்ளேயே அந்த கொள்ளையர்கள் கர்ச்சிப்ல குளோரோஃபார்ம்லாம் தடவி வச்சிருந்ததுனால அனோக் மிட்டலுடைய மூக்குல வச்சதுமே அவர் கொஞ்ச நேரத்திலே மயக்கமாக இருந்திருக்காரு. மறுபக்கம் மான்விக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு எந்த இடத்துலையுமே ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்து பார்க்கும்போது தான் அவருடைய காரு, அவருடைய மனைவி, அவர்கிட்ட இருந்த பொருட்கள் அப்படின்னு எதுவுமே அந்த இடத்துல இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி எங்க போனா அப்படின்னு அந்த மயக்கத்திலே தேட ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய மனைவியோடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு பார்க்கும்போது தான் அதே இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு புதர் நிறைந்த இடத்துல மான்வியோடைய முணுகல் சத்தம் கேட்கறத கவனிச்சு இமிடியேட்டா அங்க போய் பார்க்கும்போது தான் கொடூரமான ரத்த காயத்தோட அந்த இடத்துல உயிருக்கு போராடின நிலையில மான்வி படுத்து கிடக்கிறத அந்த கணவர் பார்த்திருந்திருக்காரு. இதனால பதட்டமான அனோக் மிட்டலுக்கு என்ன பண்றதுனே தெரியல. யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு. அப்போதான் தூரத்துல ஒரு டீ கடை இருக்கிற மாதிரி தெரியுது. இதனால அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட கையை கட்டி கத்தும்போது தான் யார் இந்த நேரத்தில் கத்துறா அப்படின்னு சொல்லி அந்த டீ கடையில இருந்த ஆட்கள் வந்து பார்க்கும்போது தான் இமிடியேட்டா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்குமே தகவல் கொடுக்கப்பட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்குமே தகவல் டிரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருக்கு. அதன் பிறகுதான் போலீஸ் ஆபீசர் ஒரு 10 நிமிடத்துக்குள்ளேயே சம்பவ இடத்துக்கு வந்திருந்திருக்காங்க. அன்னைக்கு மான்வியையும் அனோக் மிட்டலையும் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் தாக்கிட்டு அவங்க கிட்ட கொள்ளையடிச்சிட்டு போன அந்த கொள்ளையர்கள் யாரா இருக்கும்? போலீஸ் அதிகாரிகள் அந்த கொள்ளையர்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அப்படி இவங்களுடைய வழக்கில் என்னதான் நடந்துச்சு? 1.5 மாசத்துக்கு முன்னாடி பஞ்சாப் மாநிலத்தில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மர்மமான ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் 5க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுப்பீங்க அப்படிங்கிற ரேட்டிங்குமே மறக்காமல் சொல்லுங்கள். யூடியூப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக இல்லைன்னா நம்ம டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இமிடியேட்டாக நான் அங்கே அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் ரத்த வெள்ளத்தில் இருக்கிற கணவன் மனைவி 2 பேருமே மீட்டெடுத்து பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே மருத்துவர்கள் சோதனை பண்ணி பார்த்துட்டு அனோக் மிட்டலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த மான்வியை காப்பாற்றுறது ரொம்பவே சிரமம்தான். இவங்களுடைய உடம்புல அதீத காயங்கள்லாம் காணப்படுது, அதிகப்படியான அளவுக்கு ரத்தம் வெளியேறி இருக்கு, அதனால பக்கத்தில் இருக்கிற தயானந்தா மெடிக்கல் காலேஜுக்கு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதன் பிறகு அங்கே மான்வியை அழைச்சிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கும்போது தான் துரதிர்ஷ்டவசமாக அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிருந்திருக்காங்க.
இதனால சோகம் தாங்க முடியாம அனோக் மிட்டல் அந்த சம்பவ இடத்திலேயே அழுது இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த அனோக் மிட்டல் ஆம் ஆத்மி கட்சியில ஒரு உறுப்பினராக இருக்கிறதுனால விஷயம் கேள்விப்பட்ட அந்த கட்சி ஆதரவாளர்கள் எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி கூடி இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, அனோக் மிட்டலுடைய உறவினர்கள், இந்த பொண்ணுடைய உறவினர்கள் அப்படின்னு எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட ஆரம்பிக்கிறாங்க. நடு ராத்திரியில இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறதுனால பஞ்சாப் மாநிலம் முழுக்க இருக்கிற எல்லா மீடியாவிலுமே இந்த செய்தி தான் பரபரப்பா பேசப்பட ஆரம்பிக்குது. மறுபக்கம் இந்த செய்தி ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால நிலைமை சீரியஸாக போகுது அப்படிங்கறத உணர்ந்த போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா அவங்களுடைய விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல மான்வியை கடைசியா உயிரோட பார்த்தது இந்த அனோக் மிட்டல் தான். இதனால எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை கார்ல வந்தாங்க, அவங்களுடைய உடல் மொழிகள்லாம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய ஃபேஸ் ஏதாவது நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் தங்களுடைய விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அப்பதான் ரெசார்ட்டுக்கு போனது, யூரின் அடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல கார் நிப்பாட்டினது அப்படின்னு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த அனோக் மிட்டல் கூறி இருந்திருக்காரு. தொடர்ந்து போலீஸ் ஆபீசர் இவருக்கு யாராவது எதிரிகள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்திலுமே இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நான் மயக்கமாயிட்டதுனால என்னுடைய மனைவிக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது கூட எனக்கு சரிவர ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த அனோக் மிட்டல் சொன்ன இந்த அறிக்கையின் அடிப்படையில் எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் கடைசியா இவங்க ரெசார்ட்ல இருந்து கிளம்புனதா சொன்னாங்கல்ல, இதனால ரெசார்ட்ல யாராவது இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்களா அப்படின்னு நினைச்சு ரெசார்ட்ல உள்ள எல்லா சிசிடிவி காட்சிகளுமே செக் பண்றதுக்கு ஒரு டீமை அனுப்பி வைக்கிறாங்க. இறந்து போன மான்விக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, அவங்க வேலை பார்க்குற இடத்துல யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு அந்த கோணத்துல விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த அனோக் மிட்டல் ஆம் ஆத்மி கட்சியில இருக்கிறதுனால அவருக்கு யாராவது எதிரிகள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணோட்டத்திலுமே விசாரணையை பரபரப்பா தொடங்கி இருந்திருக்காங்க. தன்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கிறதுனால இமிடியேட்டா தன்னுடைய கட்சி உறுப்பினர்கள் கூட சேர்ந்து ரோட்ல இறங்கி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. சம்பந்தப்பட்ட அனைவருமே சீக்கிரமா கைது பண்ணணும், அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. மறுபக்கம் மீடியாவிலுமே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓபனா இந்த அனோக் மிட்டல் பேட்டி கொடுத்துக்கிட்டே வராரு. இந்த நேரத்துல தான் அடுத்த நாள் பிப்ரவரி 17ஆம் தேதி 5 பேர் கொண்ட ஒரு மருத்துவ குழு இறந்து போன மான்வியோடைய உடலை சோதனை பண்ணி பார்த்திருக்காங்க. அப்போதான் அவங்களுடைய உடம்புல மட்டும் 35 வெட்டுக்காயங்கள் இருக்கு அப்படின்னும், அதுல தலையில மட்டும் 13 வெட்டுக்காயம் இருக்கு அப்படின்னும், மார்பு பகுதி வயிற்று பகுதி கிட்ட 13 வெட்டுக்காயங்களும், இதர கைகால்கள் மற்ற இடங்கள்ல 9 வெட்டுக்காயங்கள் அப்படின்னு கொடூரமான ஒரு சாவை தான் இந்த பொண்ணு அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னும், இதை பார்க்கும்போது கொள்ளையடிக்கிறதுக்காக நடந்த மாதிரி தெரியல, ஏதோ ஒரு முன் விரோதத்தில் யாராவது பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கொடூரமான முறையில் தான் தாக்கியிருக்காங்க அந்த கொள்ளையர்கள் அப்படின்னு மருத்துவ அறிக்கையில் இப்படிப்பட்ட ஒரு ரிப்போர்ட் வந்து இருந்திருக்கு. மேற்கொண்டு தலையில மட்டும் 13 காயம் விட்டு விழுந்திருக்குன்னா அப்போ இந்த மான்வி கண்டிப்பா சாகணும் அப்படிங்கிறதுல அந்த கொள்ளையர்கள் ரொம்பவே மும்முரமாக இருந்திருக்காங்க. இதனால தான் இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் அந்த பொண்ணுடைய தலையிலேயே பயங்கரமா ஆழமா வெட்டி இருந்திருக்காங்க. போலீஸுமே சம்பவம் நடந்த இடத்துல போயிட்டு அங்கே ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. சம்பவம் நடந்த இடம் ஒரு வெறிச்சோடின ஒரு இருட்டான இடம் அப்படிங்கிறதுனால அந்த இடங்கள்ல எந்த ஒரு சிசிடிவி காட்சிகளுமே கிடையாது. தொடர்ந்து அந்த ரெசார்ட்ல இருந்து சம்பவம் நடந்த தூரம் எவ்வளவு தூரம், அந்த ரெசார்ட்ல இவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, இவங்களை யாராவது ஃபாலோ பண்ணாங்களா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தையே போலீஸ் ஆஃபீஸர் அந்த சிசிடிவியில் இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அன்றைய நாள் அந்த சிசிடிவியை அலசி ஆராய்ஞ்சதுல இந்த கணவன் மனைவி 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமா டான்ஸ் ஆடிக்கிட்டு பார்ட்டி பண்ணிக்கிட்டு சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் கணவன் மனைவி 2 பேருமே அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியேறாங்க. ஆனா தன்னுடைய மனைவியை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு பாத்ரூம் போயிட்டு வராரு. இதை பார்த்ததுமே போலீஸ் ஆபீசருக்கு சில சந்தேகங்கள்லாம் எழ ஆரம்பிக்குது. மருத்துவர்கள் ஆரம்பத்தில் இந்த அனோக் மிட்டலை சோதனை பண்ணி பார்த்ததுல அவருடைய உடம்புல மயக்க மருந்து கலந்த மாதிரியான எந்த ஒரு தடயமுமே காணப்படலை அப்படின்னு மருத்துவ சைடில் இருந்து சொல்லப்படுது. அதே சமயம் இவர் ரெசார்ட்ல கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிட்டு வந்திருக்காரு. அப்படி இருக்கிற சமயத்தில் சரியா 8 நிமிஷத்துல காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு எதனால யூரின் போகணும், 8 நிமிஷத்துக்குள்ள ஒரு ஆளுக்கு இன்னொரு முறை யூரின் வருமா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் எழ ஆரம்பிக்குது. இதனால இந்த அனோக் மிட்டல் மேல தான் மொத்த போலீஸோடைய பார்வையுமே திரும்ப ஆரம்பிக்குது. கொள்ளையர்களுடைய நோக்கம் கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் இருந்ததுன்னா இந்த அனோக் மிட்டலுக்கு கர்ச்சீப்ல மயக்க மருந்து வச்சது மாதிரி அந்த பொண்ணுக்குமே வச்சிருக்கலாமே. ஆனா ஏன் மான்விக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணல? அதே சமயம் இந்த அனோக் மிட்டலுடைய உடம்புல சில காயங்கள் மட்டும்தான் இருக்கு, அதுவும் சாதாரணமா பேண்டேஜ் போட்டா போதும், பெருசா ஆழமான சாகுற அளவுக்கான காயங்கள் எதுவுமே இந்த அனோக் மிட்டலுடைய உடம்புல காணப்படாததுனால முழுக்க முழுக்க சந்தேகம் இந்த கணவன் மேலதான் எழ ஆரம்பிக்குது.
தொடர்ந்து ரெசார்ட்ல கிடைச்ச சிசிடிவி காட்சிகள் மற்றும் அனோக் மிட்டலுடைய மொபைல் போனை செக் பண்ணி பார்த்ததன் மூலமா சில தடயங்கள்லாம் கிடைச்சதுனால முதற்கட்டமா அமிர்தபால் சிங், குர்தீப் சிங், சோனு சிங், சாகர் சிங்னு இந்த 4 பேரை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போதுதான் எங்க கிட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு டீலிங் பேசப்பட்டுச்சு அப்படின்னும் இந்த டீலிங் எங்க கிட்ட பேசினது குர்பிரீத் சிங் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இமிடியேட்டா அந்த கோபி என்ற அந்த குர்பிரீத் சிங்கை கைது பண்ணி அவனை கஸ்டடியில் எடுத்து அடிச்சு உதச்சு விசாரணை பண்ணும்போது தான் நான் 5 லட்சம் ரூபாய்க்கு அனோக் மிட்டல் அப்படின்ற இறந்து போன அந்த மாணவியோடைய கணவன் கிட்ட தான் டீலிங் பேசின அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லி இருந்திருக்கான். இமிடியேட்டா போலீஸ் அதிகாரிகள் இந்த அனோக் மிட்டலை இப்ப கைது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போறாங்க. அப்போ அவர் கட்சிக்காரர் கூட சேர்ந்து இன்னமும் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதுனால ஆரம்பத்தில் அந்த கட்சிக்காரங்க விடாம இருந்திருக்காங்க. இதனால போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவருக்கு சில மெடிக்கல் டெஸ்ட்லாம் எடுக்கணும், அதனால நாங்கள் அழைச்சிட்டு போயிட்டு சீக்கிரமாவே விட்டுறோம் அப்படின்ற மாதிரி அந்த போராட்டக்காரர்கள் கிட்ட சொல்லிட்டு இந்த அனோக் மிட்டலை கார்ல அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே போகாம தங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்ககிட்ட துருவி விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே ஒன்று விடாம அப்படியே சொல்லி இருந்திருக்கான். இந்த அனோக் மிட்டலுக்கு தன்னுடைய மனைவியை எப்படியாவது முன்னாடியே போட்டு தள்ளிடணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்காக இவன் இந்த அட்டம்ப்டுக்கு முன்னாடியே 3 முறை ட்ரை பண்ணி தோத்து போயிருந்திருக்கான். முதல் முறையா தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள்கிட்ட ஒரு ஆளை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான். அப்போ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தன்னுடைய மனைவி அப்படின்னு சொன்னதுமே அவன் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கிளம்பி இருந்திருக்கான். அதன் பிறகு இவனுடைய மனைவி ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கறதுனால அங்கே இருக்கிற ஒரு இன்ஜெக்ஷன் மூலியமா இவங்களை போட்டு தள்ளிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி இருந்திருக்கான். ஆனால் அதுவுமே ஃபெயிலியரில் தான் முடிஞ்சிருந்திருக்கு. அதன் பிறகு இன்னொரு ஆள் கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு பேரன்லாம் பேசி பணம்லாம் செட்டில் பண்ணி இருந்திருக்கான். ஆனா அந்த ஆள் பணத்தை மட்டும் வாங்கி கொண்டு எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இப்போ பணத்தை ஏமாந்துட்டதுனால போலீஸ் கிட்டையும் இவனால டைரக்டா போக முடியாது. இதனால அவனால எதுவுமே பண்ண முடியல. இந்த நேரத்துல தான் அவனுக்கு ஒரு ஆள் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. தான் பேட்டரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டத்தில் தனக்கு பெருசா உதவி பண்ண குர்பிரீத் சிங் அப்படின்ற ஒருத்தனை கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதன் அடிப்படையில் அவன்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது 5 லட்சம் ரூபாய்க்கு டீலிங் பேசி முடிச்சிருந்திருக்காங்க. இமிடியேட்டா இந்த குர்பிரீத் சிங் என்ன பண்ணியிருந்திருக்கான், இந்த கூலிப்படை ஆட்கள் கிட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி இருந்திருக்கான். ஆரம்பத்தில் அந்த கூலிப்படை ஆட்களுக்கு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்திருந்திருக்கான். அதன் பிறகுதான் தன்னுடைய மனைவியை எந்த இடத்துல போட்டு தள்ளலாம், எந்த மாதிரி சந்தேகம் வராத அளவுக்கு பர்ஃபெக்டா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பல நாட்கள் இவன் உட்கார்ந்து யோசிச்சிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் தான் அந்த ரெசார்ட்டுக்கு போகலாம். ரெசார்ட்ல இருந்து வர வழியில ஒரு இருட்டான பகுதி இருக்கு, அங்க ஆள் நடமாட்டமும் கிடையாது, சிசிடிவியும் கிடையாது. இதனால அதுதான் சரியான இடம் அப்படின்னு இந்த அனோக் மிட்டல் பிளான் பண்ணி இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம தன் மனைவி கூட ரெசார்ட்ல சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் நான் போட்டுடுறேன், அப்பதான் யாருமே என் மேல சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு கூட இவன் நினைச்சிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் அவன் பிளான் பண்ண மாதிரியே சரியா பிப்ரவரி 16ஆம் தேதி இரவு நேரத்தில் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு அந்த ரெசார்ட்டுக்கு வந்து பார்ட்டிலாம் பண்ணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு கிளம்பி இருந்திருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடியே நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பர்சனல் நம்பர் இல்லாம இன்னொரு நம்பரும் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த நம்பர்ல இருந்து இந்த கொலைகாரர்களை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். நாங்கள் ரெசார்ட்ல இருந்து கிளம்ப போறோம், நீங்களும் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கார்ல அழைச்சிக்கிட்டு அங்கிருந்து ஒரு 7 நிமிஷம் மட்டும் டிராவல் பண்ணி ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு இண்டிகேட்டர் போட்டு விட்டு இருந்திருக்கான். இந்த இண்டிகேட்டர் லைட்டை ஆன் பண்றது தான் இவனுங்களுடைய சிக்னலா இருந்திருக்கு. ஆனா இவன் நினைச்ச மாதிரி அந்த கூலிப்படை ஆட்கள் அந்த இடத்துக்கு வராததுனால மறுபடியுமே இவன் காருக்குள்ள ஏறி கொஞ்ச தூரம் ஸ்லோவா டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறான். சரியா 1.5 நிமிஷத்துல 2 கார்ல அந்த கொள்ளையர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஹெட்லைட்டை ஆன் பண்ணி சிக்னல் கொடுத்ததுமே இந்த அனோக் மிட்டலும் இண்டிகேட்டரை போட்டுட்டு இமிடியேட்டாக காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட யூரின் போயிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதன் பிறகு யூரின் போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் தான் அந்த கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அந்த கொள்ளையர்கள் காரில் இருந்து இறங்கி டைரக்டாக அந்த அனோக் மிட்டலை அட்டாக் பண்ணுற மாதிரி போயிருந்திருக்காங்க. அப்போ அதை பார்த்ததுமே மான்வியும் அது உண்மை அப்படின்னு நம்பி தன்னுடைய கணவரை காப்பாற்றுறதுக்காக போயிருந்திருக்காங்க. அப்போவுமே இவன் எதுவுமே தெரியாத மாதிரி பயங்கரமாக ஆக்டிங்லாம் போட்டிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த கூலிப்படை ஆட்கள் அந்த பொண்ணை பக்கத்தில் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போயிட்டு சரம் மாதிரியா வெட்டி இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் அணிந்திருந்த எல்லா தங்க நகைகளும் கொள்ளையடிச்சிருந்திருக்காங்க. மறுபக்கம் இந்த அனோக் மிட்டல் தாங்கிட்ட இருக்கிற தங்க நகைகள் எல்லாமே இவனாவே கலட்டி கொடுத்திருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் டீலிங் பேசினா அந்த குர்பிரீத் சிங் அப்படின்றவனுக்கு டன் அப்படின்ற மாதிரி மெசேஜ்லாம் அனுப்பிட்டு அந்த போனை கொடுத்து விட்டு இருந்திருக்கான். இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு எதுவுமே தெரியாத மாதிரி அந்த டீ கடை கிட்ட இருக்கிற ஆட்கள் கிட்ட கத்தி கூப்பிட்டு இருந்திருக்கான். அதன் பிறகுதான் போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. இவனுடைய பிளானிங் இவனுடைய டிராமா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்திருக்கான். இறுதியாக இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கைது பண்ணி விசாரணை பண்ணும்போது தான் இந்த மொத்த டிராமாவுமே போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது.
பட் இதெல்லாம் ஓகே, நீ எதுக்காக உன்னுடைய மனைவியை கொலை பண்ண? அதுவும் 13 வருஷமா 2 பேரும் ஒன்றா தான் நல்லா தான் இருந்திருக்கீங்க, 2 பிள்ளைகள் கூட இருக்காங்க, அவங்க கூடயுமே நீங்கள் சந்தோஷமாக தான் இருந்திருக்கீங்க, அப்பயுமே ஏன் நீ என்னுடைய மனைவியை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் சில ஷாக்கிங்கான விஷயங்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்குது. சரியா 2021 இவனுடைய அந்த பேட்டரி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு 24 வயதில் இருந்த பிரகதீஷா அப்படின்ற ஒரு பெண்ணு வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இவனுக்கு பிடிச்சி போக ஆரம்பிக்குது. 2 பேருமே மெல்லமாக பேச ஆரம்பிச்சதும் 2 பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்கான். அனோக் மிட்டல் பல முறை தன்னுடைய மனைவியை டிவோர்ஸ் பண்ணுறதுக்காக இன்டைரக்டாக சில பிரச்சனைகள்லாம் உருவாக்கி இருந்திருக்கான், இன்டைரக்டாக கூட சொல்லி இருந்திருக்கான். ஆனால் மாண்பி என்னதான் சண்டை போட்டாலும் டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கான முடிவுலாம் அவங்க எடுக்கவே இல்லை. அதற்கு காரணம் அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, அவங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுடலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருந்திருக்காங்க. இருந்தாலுமே அந்த 4 வருடத்துல பல சித்திரவதைகள் எல்லாமே இந்த மாண்பிக்கு கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா எதையுமே தன்னுடைய அப்பா அம்மாவுடைய வீட்டில் அவங்க காட்டிக்கவே இல்லை. நான் சந்தோஷமா தான் இங்க இருக்கேன் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அந்த பொண்ணு காட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் இவனுடைய காதலியான அந்த பிரகதீஷாவுக்கு அவங்களுடைய வீட்டில் திருமண நிச்சயதார்த்த ஏற்பாடுகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. 3 முறை எப்படியாவது கேன்சல் பண்ணிடு அப்படின்னு இவன் சொல்லி இருந்திருக்கான். ஆனா இறுதியா அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் ஏப்ரல் மாதம் 2025 நிச்சயம் பண்ண போறதுனால அதை மீறி அந்த பொண்ணால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. இதனால தன்னுடைய மனைவியை போட்டு தள்ளுறது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி 3 முறை ட்ரை பண்ணி 4வது முறையாக தான் இந்த குர்பிரீத் சிங் அப்படின்றவங்க கிட்ட 5 லட்சம் ரூபாய்க்கு டீலிங் பேசப்பட்டு தன்னுடைய மனைவியை முடிச்சு விட்டு இருந்திருக்கான். இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிற சமயத்தில் தன்னுடைய காதலிக்கிட்ட ஒருவேளை போலீஸ் என்னை கண்டுபிடிச்சி நான் ஜெயிலுக்கு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்கா. அதற்கு அந்த பிரகதீஷா என்ன சொல்லியிருந்திருக்கானா, நானுமே உங்க கூட ஜெயிலுக்கு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்திருக்கா. இதை எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர் வாட்ஸ்அப்பில் பார்த்ததுக்கு பிறகு அந்த பொண்ணுக்குமே இதில் ஏதாவது லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி இமிடியேட்டாக அந்த பொண்ணையுமே கைது பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியாக அந்த கூலிப்படைக்கிட்ட டீலிங் பேசினா அந்த குர்பிரீத், அனோக் மிட்டல் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு மொத்தம் 7 பேரை போலீஸ் அதிகாரிகள் கைது பண்ணி தற்போதைக்கு ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. இந்த வழக்கு இன்னமும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். ஒரு ஆணுடைய பெண்ணாசை அவனை எந்த அளவுக்கு ஒரு விபரீத முடிவை எடுக்க வைக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலிமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இவனுடைய இந்த சுய விருப்பத்துக்காக எந்தவித தவறுமே பண்ணாத மாணவியை அநியாயமாக கொடூரமான முறையில் வெட்டி கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அந்த வெட்டு விழும்போது எந்த அளவுக்கு அந்த பொண்ணு மரண வலியை அனுபவிச்சிருப்பா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. நீங்கள் இவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இவனுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபுசங்கர்.